ಇವತ್ತು ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಪತ್ರಿಕೆ ಮಿತ್ರರು ಕರೆಯೋದು ಏನಂತೆ, ಈ ಜಮೀನು ಭಾರತ್ ನಗರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ 8/1 2 3 4 5 9/1 2 2 4 5 ಎಲ್ಲ 23 ಎಕರೆ ಜಮೀನಿತ್ತು. ಈ ಜಮೀನೆಲ್ಲ ನಾವು ನಮ್ಮ ತಂದೆ 1943ನಲ್ಲಿ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿದರು. ಅರ್ಧ 1947 ಇಂಡಿಪೆಂಡೆಂಟ್ ಮುಂಚೆ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿದರು. ಆಮೇಲೆ ನಾನು 40 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೆಲವರು ಲ್ಯಾಂಡ್ಗಳೆಲ್ಲ ನಮ್ಮ ತಂದೆ ಸೇಲ್ ಮಾಡಿಬಿಟ್ರು. ಅದಲ್ಲಿ ಕೆಲವರು ಮನೆಯೆಲ್ಲ ಕಟ್ಟಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ಜಮೀನಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಿ ಇಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾಯಿದ್ದೀನಿ. ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಏನಂತೆ, ಈಗ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವ ಭಾರತ್ ನಗರ, ಎಮ್ಮಿ ನಗರ, ವಿದ್ಯಾನಗರ, ಪಾಲಾರ್ ಲೇಔಟು, ಇಲ್ಲಿ HP ನಗರ ಏನೇನೋ ಹೆಸರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುಮಾರು 100 ಮನೆ ಆಗಿದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು DKL ಪಂಚಾಯತಿಗೆ ಆಲ್ರೆಡಿ ಮೆಮೊರಾಂಡಮ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಈಗ ನಮ್ಮದು ಈ ಜಾಗಕ್ಕೆ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ನಗರ್ ಅಂತ ಹೆಸರು ಮಾಡಬೇಕಂತೆ. ಬರುವ 7ನೇ ತಾರೀಕು 7/12/2025 ಅವತ್ತು ನಮ್ಮ ಬಗಾಟ್ಪೇಟೆ ಶಾಸಕ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಅವರು ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡ್ತಾರೆ. ತಾವುಗಳು ಇಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಜನ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಇದನ್ನೇ ನೆಕ್ಸ್ಟ್ ಭಾರತ್ ನಗರ್ ಈಸ್ಟ್ ಎಕ್ಸ್ಟೆನ್ಷನ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವ ಜಾಗನೇ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ನಗರ್ ಉದ್ಘಾಟನೆ ನಡೀತಾ ಇದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ತಾವುಗಳು ಎಲ್ಲರೂ ಬಂದು ಇದನ್ನೇ ಈ ಫಂಕ್ಷನಲ್ಲಿ நிலம் 75 வருடங்களுக்கு முன்பு வாங்கி இருந்தோம். அந்த நிலத்தில் நாங்கள் சுமார் 23 ஏக்கர் லேண்ட் இருந்தது. 40 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டோம். இந்த லேஅவுட்டில் சுமார் 100 வீடுங்க ஆகி உள்ளது. எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற பாரத் நகர், பக்கத்தில் இருக்கிற MB நகர், HP நகர் எல்லாருக்கும் பேர் வச்சுக்கிறாங்க. எங்கள் பகுதிக்கு ராஜீவ் காந்தி நகர்னு நாங்கள் DKL பிளான்டேஷன் பஞ்சாயத்துக்கு லெட்டர் கொடுத்துள்ளோம். அது முன்னிட்டு அன்றே ஒரு விசேஷம் எங்கள் ஏரியாவில் ஒரு அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் MLA அணுகி நாங்கள் எங்களுக்கு ராஜீவ் காந்தி நகர் என்று பெயர் பலகையை வைக்க கேட்டுள்ளோம். அவரும் ஒப்புக்கொண்டு உள்ளார். அதனால் அன்று முதல் இந்த இடத்துக்கு ராஜீவ் காந்தி நகர் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. அதனால் தயவு கூர்ந்து அனைவரும் வந்து இந்த கலந்து கொண்டு இனிமேல் 7ஆம் தேதி முதல் அதிகபூர்வமாக ராஜீவ் காந்தி நகர் என்று அழைக்கப்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனை பத்திரிகை நண்பர்கள் வெளியிடுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.